ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் சீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் பெருகும்படி எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருகணும், அது இன்க்ரீஸ் ஆகணும், அதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? வேத புஸ்தகத்துல லூக்கா 17:5 இயேசு சொல்லுகிறார், கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லி அப்படியே நடக்கும், நீ இருதயத்துல விசுவாசித்தா போறோம், அப்படி நடக்கும். அதனால மலை அளவு விசுவாசம் தேவையில்லை, கடுகு அளவு விசுவாசம். கடுகு எவ்வளவு சைஸ் இருக்கும்? கடுகு எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இஸ்ரவேல் தேசத்துல இயேசு சொன்ன கடுகு, நாங்க போயிருந்த போது $1 ஒரு டப்பா நிறைய கொடுத்தாங்க கடுகு. அந்த கடுகு அங்கு உள்ள மஸ்டர்ட் சீடு பார்த்தா நம்ம ஊரு கடுகை விட ரொம்ப பொடிசு. நம்ம ஊரு கடுகை நொறுக்கி அதை 100 பங்காக்குனா எவ்வளவு சைஸ் இருக்கும்? அவ்வளவு பொடிதான கடுகு. அந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள அந்த மஸ்டர்ட் சீட் கடுகு என்பது நம்ம ஊரு கடுகு மாதிரி உள்ளதல்ல, அதை விட 100 மடங்கு சின்னது, ரொம்ப பொடிசா இருக்கும். கையில தட்டி பார்த்தீங்கன்னா அப்படி மூச்சு விட்டா பறந்து போயிடும். இயேசு சொல்றாரு, அவ்வளோல விசுவாசம் இருந்தா போதும், நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. உங்களுடைய வியாதி சுகமாக, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட, உங்களுடைய பிரச்சனைகள் மாற, உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்க, எவ்வளவு பெரிய போராட்டமானாலும் அதுல ஒரு அற்புதம் பெறுவதற்கு உங்களுக்குள் இருக்கிற அந்த கடுகு விதையளவு சின்ன விசுவாசம் போதும், அதை வைத்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். அல்லேலூயா. நான் வியாதி படுக்கையில படுத்து சாக கிடந்தேன். டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. நாங்க இந்து குடும்பம், எங்களுக்கு நான் பைபிள் தெரியாது, கூட்டத்துக்கு போனதில்லை, இப்படி பிரசங்கெல்லாம் கேட்டது கிடையாது. ஆனா என்னுடைய தாயாருடைய இவ்வளவுக்கான விசுவாசம், கடுகு விதையளவு விசுவாசம், இந்த மாதிரி இயேசு அற்புதம் செய்கிறார், நாங்க இந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்லை சாட்சியெல்லாம். என்னுடைய தாயார் ஸ்கூல்ல படிக்கும் போது யாரோ ஒரு கிறிஸ்தவ டீச்சர் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சின்ன பிள்ளையா ஸ்கூல்ல படிக்கும் போது 4ஆவதோ 5ஆவதோ படிக்கும் போது ஒரு கிறிஸ்தவ டீச்சர் சொல்லி இருக்கிறாங்க, எந்த ஆபத்திலையும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டா அற்புதம் செய்வார். இதுதான் உங்களுக்கு தெரியும், இயேசுவை நோக்கி கூப்பிட்டா அற்புதம் செய்வார், வேற ஒண்ணும் தெரியாது. இவ்வளவுக்கான விசுவாசம், அது எந்தைக்கோ போடப்பட்ட ஒரு விசுவாச வார்த்தை, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால உள்ளத்திலே போடப்பட்ட வார்த்தை. அந்த கிறிஸ்தவ சகோதரன் என்னை பார்க்க வந்த போது, என் மகனுக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு கேட்க காரணம் இவ்வளோண்டு ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி சாக கிடந்த எனக்கு ஒரு பொது வாழ்க்கை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற இவ்வளவுக்கான விசுவாசம் போதும், கேன்சர் வியாதி சுகமாயிரும். இவ்வளவுக்கான விசுவாசம் போதும், உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்பட்டு விடுவார், உங்களுடைய வீட்டுல இருக்கிற கடன் பிரச்சனை மாறிடும், நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது